வணக்கம் மக்களே. என்ன, முதல்வர் விஜய் இன்றைக்கி சட்டப்பேரவையில் போயிருக்காரு. சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் எல்லாமே பதவியேற்றுக்கிட்டாங்க. பதவியேற்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான் எல்லோரும். அதுக்கப்புறம் முதல்வர் விஜய் நேற்று போட்டது அதே காஸ்டியூமே போட்டிருக்காரு அப்படின்னு பல பேர் பார்க்கலாம். சிலருக்கு சிலர் பிடிக்கும் இல்லையா? இப்போது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைன்றது தான் நம்மளோட உடைன்னு அப்படி நம்ம ஒரு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இதுவும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா இன்றைக்கி விஜய் ஸ்டாலின் அவர்களை, அதாவது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் வீட்டில் பார்த்துருக்காரு. உதயநிதி ஸ்டாலினை பார்த்துருக்காரு. வைகோ, மதிமுக தலைவர் வைகோ அவர்களை பார்த்துருக்காரு. இது இல்லாமல் நேற்று ஐயா வீரமணி, திராவிட கழக தலைவர் வீரமணியை பார்த்துருக்காரு. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை சில பேர் யோசிக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு, இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு, இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் என்ன பேசினார், ஸ்டாலின் டேக்ஸு அது இதுன்னு பேசினாரே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த சினாரியோ இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஐ திங்க் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல நட்புறவு இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களும் பேசியிருக்காங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் போனது கட்சி பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரே இடத்துலேருந்து 20 பேர் பிரிஞ்சு அது மறுபடியும் சேர்ற போது அது ஒரு பிரச்சனையாவது. ஒரு மீட்டிங்கில் சேர்ந்தது தான் அந்த கடைசியாக ஃபோட்டோ. அப்போ மெர்ஜாவது பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அவங்களோட அந்த ஸ்டாண்ட்ஸ் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இவங்களுக்கு கூட சேரவே கூடாதுன்னு. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 2 பேர் கட்சியில் இருந்தாங்கன்னா அப்பா மகனும் பேச மாட்டாங்க. பிள்ளையோட கல்யாணத்துக்கே அப்பா போகாமல் இருந்த அதெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும், நிறையா பத்திரிக்கையில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த சினாரியோவை மாற்ற பார்க்குறாரா விஜய்? ஆனால் நல்ல விஷயம் தான். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அரசியலில் இருந்துட்டு அரசியலுக்கு வந்தாங்க. விஜய்க்கு, முதல்வர் விஜய்க்கு இது புதுசு தான். சொல்லும்போது சொல்லலாம், நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணியிருக்கேன், அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னா. அது அந்த எனக்கு இப்போயுமே கொஞ்சம் நெடலாக இருக்குது. இந்த ஐ திங்க் ஒரு பரப்புரையில் சொன்னார்ல, ஸ்டாலின் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அது மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே சொல்லலை. இப்போ நாளைக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ஸ்டாலின் ஐயா அவர்களோ இல்லைன்னா உதயநிதியோ விஜய் விமர்சிக்காமல் இருக்க போகிறாங்களா? இன்றைக்கி பார்த்துட்டு போகிறாங்களா? அப்படி இல்லை. பட் கொஞ்சமாக ஒரு நெருடலாக இருக்குது எனக்கு தோணுச்சு. பட் பரவாயில்ல. அதே விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்தது இருந்த மெச்சூரிட்டியை விட பிரச்சாரம் பண்ணும்போது சுத்தமாக மெச்சூரிட்டியாக எல்லாமே ஏதோ எடுத்து படிச்சுட்டு இருந்தார். ஒருவேளை என்ன சொல்லுவாங்களே, விஜய் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருப்பார். டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது டான்ஸ் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டான்ஸ் அசிஸ்டண்ட் ஆடி காமிக்கிறாங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் சைலண்ட்டாக உட்காந்து. அப்புறம் சரி போகலாம் அப்படின்ட்டு ஷூட் போவார். அப்படி ஒரு சிங்கிள் டேக்கில் முடிச்சுட்டு வந்துடுவாராம். இது சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தோன்னா எடுத்துலாம் பேசிட்டு இருந்தார். அது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் இதை விமர்சனம் வைக்கிறவங்க, இதை குடும்பம் படிச்சுட்டு வர மாட்டேன், உனக்கு தான் 2 நாள் டைம் இருக்கே, எழுதி கொடுத்துருப்பேன். ஆனால் அது படிச்சுட்டு வர வேண்டியதானேன்னுவாங்க. ஒருவேளை இப்போது அதான் சொல்லுவாங்களே, பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது சார், எல்லாம் எப்போ செய்யணுமோ அப்போ பர்ஃபார்ம் பண்ணுவோன்ற மாதிரி பண்ணுறாரோன்னு தோணுது எனக்கு. உங்களோட கருத்து என்ன சொல்லுங்கள், பேசுவோம்.